வாங்க ஆண்டி, என்ன வேணும்? ஏமா சின்ன குழந்தைங்களை கடைக்கு அனுப்புனா இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடக்குவியா? என்னாச்சு ஆண்டி, கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி என் பொண்ணை கடைக்கு பெர்ஃப்யூம் வாங்க அனுப்பியிருந்தேன். பேலன்ஸ் பாக்ஸ்க்கு மிட்டாய் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. இல்லையே, அப்படிலாம் நான் ஒண்ணு கொடுக்கலையே. என் பொண்ணு கிட்ட சீட்டு கொடுத்து அனுப்பியிருக்கேன். நீயே பாரு. மினி ஃபாக் ஒன்னு 100 ரூபா கொடுத்துள்ளேன். மீதி சில்லறை கொடுத்து அனுப்பவும் எழுதிருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா? ஃபாக் விலை 85 ரூபா தானே? இல்ல ஆண்டி, 80 ரூபா தான். 80 ரூபாயா? 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல, மீதி 20 ரூபாய்க்குமா சாக்லேட் தரது? ஓ, நீங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா? சின்ன பொண்ணுகிட்ட போய் சீட்டையும் காசையும் அனுப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த பொண்ணு வர வழியிலே கீழே விட்டுட்டு வந்துட்டா. அது உங்களுக்கு தெரியுமா? என்னது, சீட்டையும் காசையும் கீழே விட்டாளா? நல்ல வேலை, பின்னாடி வந்த பொண்ணு அதை பார்த்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓ, நல்ல வேலை. இந்த சீட்டையும் காசையும் கண்டுபிடிச்ச பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. அந்த பொண்ணு தான் எனக்கும் உங்க பொண்ணுக்கும் சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட் அந்த பொண்ணு கொடுத்துச்சு. அப்ப மீதி காசு எங்கம்மா? போன் நம்பர் எழுதிருக்கீங்களே, போன் போட்டா எடுக்கிறீங்களா? உங்க பொண்ணுகிட்ட கொடுத்தா சில்லறை கீழே போட்டுருவான்னு சொல்லி தான் ஜிபே பண்ணிருக்கேன். செக் பண்ணுங்க. யாருக்கு பொறுப்பு இல்ல, உங்களுக்கா எனக்கா? வந்திருக்குமா? புடிங்க.